குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் பேரிங் வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்ன பேரிங்னா என்னன்னு பார்த்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், பேஸ்ட் ஆன் தி லோடு, சரி தானே? அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் கான்டாக்டை பொறுத்தும் அதோடைய கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் ஆக்ஷனை பொறுத்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் தி திக்னஸ் ஆஃப் த லூப்ரிகண்ட், சரிங்களா? ஏன்னா பேரிங்னா லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய திக்னஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம், சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திக் ஃபில்ம் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேட்டட் பேரிங் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் சர்ஃபேஸுக்கு நடுவில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து செப்பரேட் ஆகிருக்கும், சரிங்களா? ஒர்க்கிங் சர்ஃபேசஸ், அதாவது ஜேர்னல் சர்ஃபேஸ் அண்டு bearing surface வந்து completely separated from the by using the lubricant, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா thin film bearing, இதுக்கு இன்னொரு பேர் வந்து boundary lubricated bearing அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லூப்ரிகண்ட் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒர்க்கிங் சர்ஃபேஸை வந்து கான்டாக்டில் வந்துடும், பார்ஷியலி கான்டாக்டில் வந்துடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பவுண்டரி லூப்ரிகேட்டட் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சப்போஸ் வந்து லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணல, ட்ரை கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீரோ ஃபில்ம் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஜீரோ ஃபில்ம் பேரிங். அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஆர் எக்ஸ்டர்னலி ப்ரெஷரைஸ்டு லூப்ரிகேட்டட் பேரிங். இந்த பேரிங் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் ஸ்டெடி லோட். ஸ்டெடி லோட் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி அப்படின்னா டயத்தை பொறுத்து மாறாதுன்னு அர்த்தம், சரி தானே? அப்போ வந்து டயத்தை பொறுத்து லோடிங் கண்டிஷன் வந்து மாறாது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஜர்னல் அண்டு பேரிங். ஜர்னலுக்கும் பேரிங்க்கு நடுவில் எந்த ரிலேட்டிவ் மோஷனும் இருக்காது. அப்போ எப்படி லோடிங் கேரிங் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா பை ஃபோர்ஸிங் எக்ஸ்டர்னலி ப்ரெஷரைஸ்டு லூப்ரிகண்ட். வெளிப்புறமா, சரிங்களா, ப்ரெஷரைஸ்டு லூப்ரிகண்ட்டை என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, லோடு கேரிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுவாங்க. தெர் இஸ் நோ ஆக்சுவல் மூவ்மெண்ட் பிட்வீன் ஜர்னல் அண்டு பேரிங். இது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க கொஸ்டின், சரிங்களா? ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங்னா என்ன லோடு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க, ஸ்டெடி லோடு. இதுக்கு எப்படி லூப்ரிகண்ட் சப்ளை பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னலா, சரிங்களா? ரைட்டு. அடுத்து நம்ம ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேட்டட் பேரிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சில அசம்ஷன் வந்து இருக்கு, சரிங்களா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா the lubricant obeys நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்ட்டு இருக்காங்க. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன பண்ணணுமா, ஒபே பண்ணணுமா. அது என்ன சொல்லுது, சியர் ஸ்ட்ரெஸ் ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கு நடுவில் டெவலப் ஆகக்கூடிய சியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்கும் கிராஃப் போட்டோம்னா லீனியராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்டு லிக்விட் ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட் தான் வந்து இந்த லாவை ஃபாலோ பண்ணும், சரிங்களா? அப்போ இந்த லாவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், தி ப்ரெஷர் இஸ் அஸ்யூம்ட் டு பி கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் தி ஃபில்ம் திக்னஸ், சரிங்களா? ஸோ அங்கே வந்து லோடு கேரிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு முக்கியமாக வந்து ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து அந்த டெவலப் ஆகிற ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இருக்கணும் த்ரூஅவுட் தி ஃபில்ம் திக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி லூப்ரிகண்ட் இஸ் அஸ்யூம்ட் டு பி இன்கம்ப்ரெசிபிள். இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு என்ன அர்த்தம், கம்ப்ரெசிபிலிட்டி அப்படிங்கிறது நெக்லிஜிபிளாக இருக்கும். மோஸ்ட் ஜென்ரலி லிக்விட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் ஏ இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். ஸோ அதனால வந்து லிக்விட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ரைட்டு. த விஸ்காசிட்டி இஸ் அஸ்யூம்ட் டு பி கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த ஃபில்ம். விஸ்கஸ் வந்து எப்படி இருக்கணுமா, கான்ஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சைடு லீக்கேஜ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அசம்ஷன், சரிங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த ப்ரெஷரை டெவலப் பண்ணுறாங்க, எப்படி வந்து லோடு கேரிங் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபில்ம் லூப்ரிகேஷன், ரெண்டாவது வந்து ஸ்க்யூஸ் ஃபில்ம் லூப்ரிகேஷன். இதில் வெஜ் ஃபில்ம் லூப்ரிகேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விஸ்கஸ் ஃப்ளூயிடை வந்து ஒரு கன்வர்ஜிங் பாத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த இடத்துல எப்படி லோடு கேரிங் கெப்பாசிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த ரொட்டேஷன் ஆஃப் ஜர்னல் ஆர் பேரிங் ரிலேட்டிவ் டு த லோடு, சரிங்களா? ரைட்டு. ஸ்குவீஸ் ஃபில்ம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஷியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க, சரிங்களா? எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் பிட்வீன் ஒர்க்கிங் சர்ஃபேசஸ்,
சரிங்களா? ஸோ அது மூலமா லோடு கேரிங் கெப்பாசிட்டி என்ன பண்றாங்க? டெவலப் பண்றாங்க. ரைட்டு. இப்போ வெட்ஜ் ஃபில்ம் ஜர்னல் பேரிங் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோடு கேரிங் எபிலிட்டி ஆஃப் எ வெட்ஜ் ஃபில்ம் ஜர்னல் பேரிங் எதனால் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் ஆஃப் ஜர்னல் ஆர் பேரிங் ரிலேட்டட் டு த லோடு. இந்த இடத்துல வந்து அந்த ரொட்டேஷன் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோடு கேரிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ மோஸ்ட் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட் ஸ்டெடி லோட். சரிங்களா? அதுலேயுமே வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், நான் ரொட்டேட்டிங் பேரிங் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பேரிங் வந்து ரொட்டேட் ஆகலை. இந்த படத்தில் பாருங்க, இந்த ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் பேரிங். சரிங்களா? உள்ள இருக்கு பார்த்தீங்களா ரவுண்டா, அதான் வந்து ஜேர்னல். ஓகே, அப்போ ஜேர்னல் தான் வந்து ரொட்டேட் ஆகுது இந்த கேஸில். ரைட்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், ரொம்ப முக்கியம். when the journal rotates slowly in anti-clockwise direction, இந்த ஜேர்னல் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மெதுவாக சுத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ஆயிரும்னா ஷிஃப்ட் ஆகும். எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ஃபில்ம் வந்து இருக்காது. அப்போ ரெண்டு சர்ஃபேஸ் என்ன ஆயிரும், கான்டாக்ட்ல வந்துடும், மெட்டல் கான்டாக்ட் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, அந்த ஜேர்னல் ரொட்டேட் ஹை ஸ்பீட் இன் ஆன்டி கிளாக் டைரக்ஷன். ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் தான். இப்போ எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் ஜேர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அட் த சேம் டைம் ரெண்டு ஒர்க்கிங் சர்ஃபேஸ் இன்டர்வல்ல என்ன இருக்கும், ஃபில்ம் திக்னஸ் இருக்கும். அப்போ கான்டாக்ட் வருமா அப்படின்னா கான்டாக்ட் வராது. அப்போ நோ மெட்டல் கான்டாக்ட். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க, முக்கியம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்கிற பாயிண்ட்ல தான் மினிமம் ஃபில்ம் திக்னஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிதானே? ரைட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூஸ் ஃபில்ம் ஜர்னல் பேரிங் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வெஜ் ஃபில்மில் வந்து எப்படி வந்து அந்த லோடு கேரிங் டெவலப் பண்ணுறாங்க, பை த ரொட்டேஷன். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்லோ ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த சஃபிஷியன்ட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி டெவலப் ஆகாது. சரிதானே? சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லோடு வந்து டைனமிக் லோடாக இருக்கும், ஆசோலேஷன்ஸ் வந்து நடக்கும் பேரிங்கில். அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, வெஜ் ஃபில்மை பயன்படுத்த முடியாது. அப்போ எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூஸ் ஃபில்ம் ஜர்னல் பேரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டைனமிக் லோட சப்போர்ட் பண்ணும் வித்தவுட் கான்டாக்ட் பிட்வீன் ஜர்னல் அண்டு பேரிங். சரிங்களா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ லோடு வந்து டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுதோ அப்போ அது சாத்தியம். சரிங்களா? ரைட். அப்போ ஸ்கூஸ் ஃபில்ம் ஜர்னல் பேரிங் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டைனமிக் லோடிங் கண்டிஷனில். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.